நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகளுக்கு எங்களுடைய இந்த அவதானம். நெல்வளா கங்கையில் 2 பிள்ளைகளை வீசிய தந்தையை தேடி போலீசார் விசாரணை. ராணுவ வீரர்கள் பிள்ளைகளை மீட்டுள்ளனர். காசினோவை வேண்டாம் என்று கூறி ஐக்கிய தேசிய கட்சி ஆர்ப்பாட்டத்தில். தெளிவான காரணங்களை எடுத்து கூறி மூலோபாய செயல் நுணுக்க சட்டமூலத்தில் திருத்தம் மேற்கொள்ளுமாறு மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. காசினோவை ஆரம்பிக்க எந்த ஆயத்தங்களும் இல்லை என ஜனாதிபதி தெரிவிப்பு. பளையில் ரயிலில் மோதி ஒருவர் பலி. இந்திய மக்களவை தேர்தலில் 6ஆம் கட்ட வாக்கெடுப்பில் தமிழ்நாடு உட்பட 11 மாநிலங்களில் இன்று வாக்குப்பதிவு. தொடரும் பிரதான செய்திகளோடு ஜெஃப்ரி மற்றும் சந்திரிகா. நன்றி அருள். வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. இனி விரிவான செய்திகள். 2 பிள்ளைகளை நெல்வளா கங்கையில் வீசிவிட்டு தப்பிச் சென்ற ஒருவரை கைது செய்வதற்கு போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த பிள்ளைகளை ராணுவ அதிகாரிகள் சிலர் உயிருடன் மீட்டெடுத்துள்ளனர். இது மாத்தறை நெல்வளா கங்கை. மாத்தறை நகரினூடாக பாயும் நெல்வளா கங்கை பாலத்திற்கு அருகில் வந்த தந்தை ஒருவர் 2 பிள்ளைகளையும் கங்கையில் வீசிவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதன்போது இந்த பிள்ளைகளை உயிருடன் மீட்பதற்கு அருகில் இருந்த 3வது கெமுனு ஹேவா படையணியின் உறுப்பினர்கள் சிலர் முயற்சிகளை மேற்கொண்டனர். காப்பாற்றப்பட்ட பிள்ளைகள் இருவரும் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காப்பாற்றப்பட்ட 2 பிள்ளைகளும் தற்போது மாத்தறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்கள் 2 மற்றும் 4 வயது பிள்ளைகள் என போலீசார் தெரிவித்தனர். பிள்ளைகளிடம் பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய பெற்றோருக்கிடையில் முன்தினம் முருகல் நிலை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் ரத்மலை சீவலிகமவில் உள்ள வீட்டை போலீசார் சோதனையிட்டு உள்ளனர். அங்கிருந்த தாயாரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதேவேளை இந்த தம்பதியினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் ஒன்று தொடர்பில் கடந்த 21ஆம் தேதி திக்வெல்லை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று அவர்கள் போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு அழைக்கப்பட்டிருந்ததோடு 2 பிள்ளைகளையும் குடும்ப உறவினர் வீடொன்றில் விட்டுவிட்டு வருவதாக மனைவியிடம் கூறிவிட்டு பிள்ளைகளை தந்தை அழைத்துச் சென்றுள்ளார். இவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்டம் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் இவ்வாறு பிள்ளைகளை வீசுவது மிகவும் பாரதூரமான செயல். யாருக்கேனும் தனது பிள்ளைகளை வளர்க்க முடியாது என்றால் அவர்களை போலீசில் உள்ள சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்திடம் ஒப்படையுங்கள். இலங்கையின் சட்டப்படி இவ்வாறான செயற்பாடுகளுக்கு 20 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும். மூலோபாய செயல் நுணுக்க அபிவிருத்தி சட்டத்தின் கீழ் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட விதிமுறை மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விதிமுறைக்கு ஆதரவாக 113 வாக்குகளும் எதிராக 42 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன. மூலோபாய செயல் நுணுக்க அபிவிருத்தி சட்டத்தின் கீழான விதிமுறைக்கு எதிராக அத்துரலிய ரத்தன தேரர் வாக்களித்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை இந்த சட்டத்தின் கீழான விதிமுறைகள் இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதனூடாக காசினோவை கொண்டுவரும் முயற்சி உள்ளதாக பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தமையினால் இன்று பாராளுமன்ற அமைதியின்மை ஏற்பட்டது.
2008 ஆண்டின் 14ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி 30ஆம் தேதி விடுக்கப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி இந்த விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டன. கொழும்பு டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் புதிய ஹோட்டல் மற்றும் வர்த்தக கட்டட தொகுதி உள்ளிட்ட முதலீட்டு திட்டங்களை ஆரம்பிப்பது தொடர்பிலான விதிமுறைகள் இன்று பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. 500 அறைகளை கொண்ட அதிசொகுசு சுற்றுலா விடுதிகளுக்கான வசதிகளும் அது சார்ந்த விடயங்களுக்கான வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் வகையிலும் முன்னெடுக்கப்படவுள்ள இந்த திட்டத்திற்கு 10 வருட பூரண வரி விலக்கல் வழங்கவும் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள முன்னர் அதில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சி குரல் எழுப்பியமையினால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் என்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. மூலோபாய செயல்நுணுக்க அபிவிருத்தி சட்டம் மூலம் ஊடாக கசினோவுக்கு சட்ட ரீதியில் அனுமதி வழங்க முயற்சிப்பதாக இவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இன்று லேக் ஹவுஸ் சுற்றுவட்டத்திற்கு அருகில் ஒன்று கூடி பேரணி ஒன்றை ஆரம்பித்தனர். ஹமாந்தோட்டை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இடையூறுக்கு இவர்கள் இதன்போது எதிர்ப்பு தெரிவித்தனர். டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தினூடாக பேரணியாக வந்த இவர்கள் கடியாட்ட விடுதி ஒன்றுக்கு அருகில் ஒன்று கூடினர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக டிஆர் விஜயவர்தன மாவட்டத்திற்கு அருகில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. நாம் தற்போது திருட்டுத்தனமான கசினோ ஒன்றிற்கு முன்பாகவே இருக்கின்றோம். இந்த கசினோவிற்கும் அனுமதி பத்திரம் இல்லை. ஏன் அரசாங்கத்திற்கு இந்த கசினோவை மூட முடியாது என்பதனை கேட்க விரும்புகிறோம். தமக்கு வேண்டிய விதத்தில் சட்டத்தை கையாள முடியும் என்பதனை அரசாங்கம் நிரூபித்துள்ளது. கசினோ என்பது இந்த சட்டத்தில் இல்லை என்பதனை அந்த சட்டத்தில் குறிப்பிடுமாறு கூறுகிறோம். இந்த சூதாட்ட சட்டத்தை கொண்டு வர வேண்டாம் என்பதனை நாம் அரசாங்கத்திற்கு கூறுகிறோம். நாட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்த முடியாவிடின் தயவு செய்து ராஜினாமா செய்துவிட்டு வீடு செல்லுங்கள். எனினும் அதற்காக இந்த நாட்டிற்கு கசினோவை கொண்டு வர வேண்டாம். இந்த அரசாங்கம் போதைக்கு முற்றுப்புள்ளி என்னும் கொள்கையை நடைமுறைப்படுத்த முயல்வதாக கூறுகிறது. ஆனால் இன்று இந்த நாட்டை முற்றாக அழிவுறச் செய்ய முற்படுகின்றதா என்பதனை கேட்கின்றேன். வர்த்தமான ரஜයට பாசல் தூதருவண்ட திவாஹார දෙන්නට බෑ. பாடசாலை மாணவர்களுக்கு தற்போதைய அரசாங்கத்தினால் மதிய உணவை வழங்க முடியாமல் போயுள்ளது. விவசாய ஓய்வூதியத்தையும் வழங்க முடியாமல் போயுள்ளது. மீனவர்களுக்கு எரிபொருள் நிவாரணம் வழங்குவதில்லை. இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியாது போயுள்ளது. எனினும் கசினோவிற்கு அனுமதி வழங்குவதற்கான எளிமை இந்த அரசாங்கத்திற்கு உள்ளது. திரைசேரியின் நிதியை கசினோவிற்கு வரி நிவாரணம் வழங்குவதற்காக பயன்படுத்த முடியாது. மக்களை வாழ வைக்கவே இந்த நிதி காணப்படுகிறது. இந்த நாட்டை ஆசியாவின் ஆச்சரியமாக மாற்ற எடுத்த முயற்சியாக இதனை காணவில்லை. இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்வதற்காகவே தற்போதைய அரசாங்கம் செயற்படுகிறது. මේ කරන්නට හදන්නේ අපේ රට ආශ්චර්ය කරා ගෙන යන්නට නෙවෙයි, අපේ රට අපායක් කරා ගෙන යන්නටයි මේ වර්තමාන රජය කටයුතු කරන්නේ. மூலபாய செயல் நுணுக்க அபிவிருத்தி சட்டத்தின் கீழான விதிமுறைக்கு எதிராக வாக்களிக்குமாறு தேசிய சங்க சம்மேளனம் ஐக்கிய தேசிய கட்சியிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலரை சந்தித்த போதே இந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. சிறிகொத்தவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தேசிய சங்க சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களை சந்தித்தனர். தற்போது கொண்டுவர உள்ள சட்டத்தில் 500 சொகுசாலைகள் போன்ற விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. எனினும் இதில் கசினோ என்பதனை குறிப்பிட்டால் அது சார்ந்த விடயங்கள் என்ற விடயத்தை உள்வாங்கியுள்ளனர். எனவே இதனூடாக பாலியல் தொழில், கசினோ மற்றும் சூதாட்டம் இவை அனைத்தையும் மறைத்து வைத்துள்ளனர். கருப்பு பணம் பயன்படுத்தப்படுகிறது. இவர்களை இறுதியில் நாட்டில் அரசியல் தலைமைத்துவத்தை தீர்மானிக்கும் சக்திகளாகியுள்ளனர். එවගේම අවතාරයේදී රටේ දේශපාලන නායකත්වයේ තීරණය කරන්නේ කවුද කියලා ඔයලා බැලුවොත් මෙන්න මේ අත තමයි. தெளிவான காரணங்களை எடுத்துக் கூறி மூலோபாய செயல்நுணுக்க அபிவிருத்தி சட்டமூலத்தில் திருத்தம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்த சட்ட விதிமுறைகளின் ஊடாக சிறந்த தர்ம விழுமியங்களுக்கு எதிரான செயற்பாடுகள் இடம்பெறுவதற்கு இடமளிக்க கூடாது என அவர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள மகஜரில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மல்பத்து ராமங்ஞ மற்றும் அமரபுர பீடங்களின் மகாநாயக்க தேரர்களின் கையொப்பத்துடன் இந்த மகஜர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 30 வெளியிடப்பட்ட விசேட வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு அமைய அது சார்ந்த விடயங்களுக்கு வசதிகளை செய்து கொடுத்தல் என்ற வசனத்திற்கு தெளிவான விளக்கத்தை வழங்கவில்லை எனவும் தேரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதனூடாக சூதாட்டம் மற்றும் பாலியல் தொழில்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக தாம் நம்புவதாகவும் 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள மகஜரில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த காலங்களிலும் சட்டமூலங்களின் சில வசனமயக்கங்களை பயன்படுத்திக் கொண்டு சட்டத்திற்கு முரணாக பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இவர்கள் நினைவுபடுத்தியுள்ளனர். எனவே அவ்வாறு இடம்பெறாமல் இருக்க சட்டமூலத்தில் தெளிவான விதத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். இதேவேளை கசினோ அல்லது அதில் திருத்தம் இவை இரண்டும் அவசியமில்லை என சர்வமத பேரவை தெரிவித்துள்ளது. கொழும்பில் சொகுசு கட்டிடங்களில் ஆக குறைந்தது 3 கசினோக்களை அமைப்பதற்கான ஆயத்தங்கள் இருப்பதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. அனுமதி பத்திரமின்றி சட்டபூர்வமற்ற முறையில் இவற்றை ஆரம்பிப்பதனால் பெரும் விபரீதம் ஏற்படும் எனவும் அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. கசினோவை சட்டபூர்வமாக்குவதா இல்லையா என்பதனை அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும் எனவும் மக்களின் நிலைப்பாடுகளை அரசாங்கம் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் எனவும் சர்வமத பேரவை சுட்டிக்காட்டியுள்ளது. கலாநிதி இத்தேபானே தம்மாலங்கார தேரர், பேராசிரியர் பெல்லான்வில விமலரத்ன தேரர், கலாநிதி மாதுலுவாவை சோபித்த தேரர், மெல்கம் கார்தினால் ராஞ்சித் தாண்டகை, ஓய்வு பெற்ற ஆயர் துலிப் டி சிக்கேரா, பிரம்மஸ்ரீ எஸ் குஹானந்த சர்மா குருக்கள் மற்றும் அருத்தந்தை WP எபனேசர் ஜோசப் ஆகியோர் இந்த அறிக்கையில் கையொப்பமிட்டுள்ளனர். கசினோ உள்ளிட்ட சூதாட்டத்தை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் எடுக்கும் முயற்சியை ஜனநாயக கட்சி வன்மையாக எதிர்ப்பதாக அந்த கட்சியின் தலைவர் சரத் பான்சேகா இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். சமூக சீரழிவிற்கு காரணமான பாலியல் தொழில், போதைப் பொருள் பாவனை, சிறுவர் துஷ்பிரயோகங்கள் என அனைத்திற்கும் வழிவகுக்கும் வகையில் இந்த கசினோக்கள் அமைகின்றன. சிங்கள புத்தாண்டு காலத்தில் மக்களின் மனோநிலை வேறு திசைக்கு திரும்பியுள்ள நிலையில் சூட்சுமமான முறையில் இந்த நாட்டின் தலைவர் மக்களை வேறு திசைக்கு கொண்டு சென்று திருட்டுத்தனமாக இதனை நடைமுறைப்படுத்த முற்படுகின்றார். அரசியல் கட்சி என்ற வகையில் நாம் பாராளுமன்றத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இதனை கட்டாயமாக தோல்வியடைய செய்ய வேண்டும். கசினோவை ஆரம்பிப்பதற்கான எவ்வித ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகளை இன்று அலரி மாளிகையில் சந்தித்த போது ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் ஊடக நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் இடம்பெற்றது. 2 ஹோட்டல்களை அமைப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ள போதிலும் கசினோவிற்கு அனுமதி வழங்கவில்லை என்று ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஏனைய ஹோட்டல்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகளை விட வேறு எந்த சலுகைகளும் குறித்த ஹோட்டல்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சமய விவகாரங்களை அடிப்படையாக வைத்து ஏற்படும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தனியான போலீஸ் பிரிவு ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இங்கு தெரிவித்துள்ளார். எவருக்கும் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ள முடியாதென்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சமய விவகார அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் புதிய போலீஸ் பிரிவில் செயற்பட உள்ள அதிகாரிகளுக்கு விசேட பயிற்சிகளை வழங்க உள்ளதாகவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கொண்ட நிலைமை தொடர்பில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் தனது கவலையை வெளியிட்டார். அந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் ஒரு அறிக்கையின் பிரதியொன்றை என்னிடம் வழங்கினால் அதனை என்னால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும். திசமஹாராம தேர்தல் தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளராக நான் செயற்படுகின்றேன். எனவே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தொடர்பில் நான் மிகவும் கவலையடைகின்றேன். எதிர்கட்சி உறுப்பினர்களாக நாமும் செயற்பட்டுள்ளோம். நாமும் இதுபோன்று பல இடங்களுக்கு சென்றுள்ளோம். அரசாங்கம் செலவு செய்து மேற்கொள்ளும் திட்டங்கள் தொடர்பில் ஆராய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமை இருக்கின்றது. இல்லாவிடின் இங்கு சுதந்திரம் இல்லாமல் போகும். எனவே உங்களுக்கு குறித்த அமைச்சர்களும் அந்த நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளும் பொறுப்பு கூற வேண்டும். பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்காமை தொடர்பில் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். ආරක්ෂාව සහ අනිත් සියලු කටයුතු සොයලා නොබැලීම පිළිබඳව 9 கட்டங்களாக நடைபெறும் இந்திய மக்களவைத் தேர்தலின் 6ஆம் கட்டம் இன்று நடைபெற்றதுடன் இந்த தேர்தலில் மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். அதேவேளை தமிழகத்திற்கான வாக்குப்பதிவு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் 39 தொகுதிகளில் சந்திரிகா ஒரே தடவையில் இன்று நடைபெற்றது. குறிப்பாக சொல்லப்போனால் குறிப்பாக சென்னையில் மக்கள் வாக்களிப்பதில் ஆர்வம் காட்டவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் அதிக அளவான மக்கள் வாக்களித்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது.
தமிழகத்தில் தற்போது கிடைக்கின்ற தகவலின்படி 70% சந்திரிகா வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கிறது. நினைக்கிறேன் 2009 ஆண்டு 78.98% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. எனவே 8% வரை குறைவடைந்திருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோ இந்திய தேர்தல் தொடர்பான தகவல். இந்திய மக்களவைத் தேர்தலின் 6ஆம் கட்ட வாக்கெடுப்பு தமிழகம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், காஷ்மீர், சத்தீஸ்கர், பீகார், அசாம் ஆகிய மாநிலங்களில் உள்ள 117 மாநிலங்களிலும் புதுச்சேரி தொகுதியிலும் இன்று நடைபெற்றது. இந்த பகுதிகளில் 2000க்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் நாட்டின் வர்த்தக நகரான மும்பையிலும் இன்று வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதேவேளை அசாம் மாநிலத்தின் பாதுகாப்பினை பலப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். கடந்த காலங்களில் இந்த மாநிலத்தில் தேர்தலை பகிஷ்கரிக்கும் வகையில் ஆயுததாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சில அச்சுறுத்தல்களை கவனத்திற்கொண்டே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களில் தமது ஜனநாயக உரிமையை பயன்படுத்தும் நோக்கில் மக்கள் திரண்டு தமது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தனது வாக்கினை இன்று பதிவு செய்தார். 3வது முறையாகவும் பிரதமர் பதவி வகிக்க தாம் எதிர்பார்க்கவில்லை என கடந்த 10 வருடங்களாக இந்திய பிரதமர் பதவியில் இருக்கும் கலாநிதி மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தோல்வி அடையும் என நாம் நினைக்கவில்லை. தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள எதிர்வரும் 16ஆம் தேதி வரை நாம் காத்திருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன். நாட்டில் மோடி அலை வீசுவதாக கூறப்படுகிறது. இது ஊடகங்களின் சித்தரிப்பு. நாடு முழுவதும் மோடியின் அலை வீசுவதாக நான் நினைக்கவில்லை. உலகின் மாபெரும் தேர்தலாக கருதப்படும் இந்திய மக்களவைத் தேர்தலில் 815 மில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்த தேர்தல் மே 12ஆம் தேதி நிறைவு பெறும் என்பதுடன் மே 16ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும். நீதியானதும் நியாயமானதுமான தேர்தல் ஒன்றையே தாம் எதிர்பார்ப்பதாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் மு கருணாநிதி தனது மனைவி தயாளு அம்மாளுடன் இன்று இடம்பெற்ற 6ஆம் கட்ட வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு தமது வாக்கினை பதிவு செய்தார். வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு கடந்த முறை விட அதிகமான தொகுதிகளை பெறுமா? மத்திய சென்னை தொகுதியின் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் மற்றும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் ஆகியோர் தனது வாக்குகளை இன்று பதிவு செய்தனர். வாக்குப்பதிவு திருப்திகரமாக போய்க் கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு எதிராக வாக்குகள் பதிவாகிற காரணத்தால் வேகமாக பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். தமிழகத்தில் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் வெற்றி பெறும் என மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். பூரணமான நம்பிக்கை இருக்கிறது, வெற்றி பெறுவோம் என்று நாங்களும் எங்கள் தோழர்களும் பூரணமாக நம்புகிறோம். எதிர்பாராத வகையில் தமிழ்நாடுடைய தேர்தல் முடிவுகள் அமையும். ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பணம் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். பெருந்திரளான ஆதரவாளர்களுடன் பேரணியாக சென்ற நரேந்திர மோடிக்கு பெருமளவிலானோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதேவேளை ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தனது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார். இந்திய மக்களவைத் தேர்தலின் 6ஆம் கட்டத்தில் தென்னிந்திய நட்சத்திரங்கள் உள்ளிட்ட பல பிரபலங்கள் தமது வாக்கினை இன்று பதிவு செய்தனர். குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவகுமார், சூர்யா உள்ளிட்ட நட்சத்திரங்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்த காட்சிகள் சன் தொலைக்காட்சியில் இவ்வாறு பதிவாக இருந்தது.
ஈழத்தின் தொன்மை மிகுந்த ஆலயங்களில் ஒன்றான சுதுமலை அம்மன் ஆலயத்தில் எண்ணெய் காப்பு இன்று நடைபெற்றது. ஈழத்தின் புராதன அம்பாள் ஆலயங்களில் ஒன்றான சுதுமலை அம்மன் ஆலயம் பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மை வாய்ந்த ஆலயமாகும். யாழ்ப்பாணத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஐதீக கதைகளுடன் இந்த ஆலயத்தின் வரலாறு பின்னி பிணைந்துள்ளது. தொன்று தொட்டு சித்திரை மாதம் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் ஆரம்பமாகி கந்தபுராண படலமும் மார்கழி மாதத்தில் திருவாசக முற்றோதலும் இடம்பெறுகிறது. சுதுமலை அம்மன் ஆலயத்தின் வரலாற்றை பதிவு செய்த ஆவணமாக த காசிநாதன் எழுதிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் கோவில் வரலாறு என்ற நூலும் பண்டிதர் மு கந்தையா எழுதிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மை பிள்ளை தமிழும் விளங்குகின்றன. வயலும் வயல் சார்ந்த நிலமுமாக காணப்படும் மருத நிலத்தில் அம்பாளின் ஆலயத்திற்கு அழகு சேர்க்கும் விதமாக சிவன், முருகன், வைரவர் ஆலயங்கள் அமைந்துள்ளன. சிறப்புகள் பொருந்திய சுதுமலை அம்மன் ஆலயத்தில் இன்று எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சுதுமலை அம்மன் ஆலயத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமுமான ஸ்ரீரங்கா விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இன்று நடைபெற்ற எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு அம்பாளுக்கு எண்ணெய் சாத்திய பாராளுமன்ற உறுப்பினரும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமான ஸ்ரீரங்கா ஆலயத்தில் இடம்பெற்ற வழிபாட்டு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார். பழைய ரயில் நிலையத்துக்கு அருகில் இன்று ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று காலை 5:30 அளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ரயில் கடவையில் பணியாற்றும் ஒருவரே இவ்வாறு விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் பழைய இத்தாவில் பகுதியில் வசிக்கும் ஒரு பிள்ளையின் தந்தையான தங்கராசா சரத்குமார் என்பவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த தங்கராசா சரத்குமார் குறித்த ரயில் கடவையில் பணிபுரிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சாப்பாடு கொண்டு போனவர் இந்த சாப்பாடு சாப்பிட இல்லை. இந்த சம்பவம் ஒரு 10-10:30 நடந்திருக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம், ரயில்வேல இருந்தோ போலீஸ்ல இருந்தோ இதுவரையில வரையில். இந்த சம்பவம் தொடர்பில் பழைய ரயில் நிலைய பொறுப்பதிகாரியிடம் நாம் வினவினோம். இது தொடர்பில் தாம் அறிவுறுத்தப்படவில்லை என அவர் தெரிவித்தார். அவ்வாறாயினும் குறித்த ரயில் 2 மணித்தியாலங்கள் தாமதமாக்கியே பழைய ரயில் நிலையத்தை வந்தடைந்ததாக அவர் உறுதிப்படுத்தினார். எந்த ஒரு ரயில் நிலையத்திலும் உயிரிழப்புகள் இடம்பெறும் போது அது குறித்து தலைமை கார்டு அருகில் இருக்கும் புகையிரத நிலையத்திற்கு அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆனால் இதன் போது அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை எனவும் அவர் மேலும் கூறினார். புத்தளம் சிலாபம் பிரதான வீதியில் உள்ள பத்துளுஓயா பாலத்தில் வீதி விளக்குகள் ஒளிராமை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியதைத் தொடர்ந்து குறித்த விளக்குகள் திருத்தப்பட்டிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பிரதான வீதிகளிலும் பாலங்களிலும் வீதி விளக்குகள் அவசியமானவை. முக்கியமாக இரவு நேர விபத்துகளை தடுக்க வீதி விளக்குகள் உதவுகின்றன. புத்தளம் சிலாபம் பிரதான வீதியின் பத்துலோயா பாலத்தில் பொருத்தப்பட்டுள்ள வீதி விளக்குகள் கடந்த பல வருடங்களாக ஒளிராமலேயே காணப்பட்டன. இதனால் பாதசாரிகளும் வாகன சாரதிகளும் பெரும் இடர்பாடுகளுக்கு உள்ளாகியிருந்தனர். இந்த விடயத்தை நியூஸ் ஃபர்ஸ்ட் கடந்த காலங்களில் சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த பாலத்தில் 4 லைட்கள் பத்தாம இயங்காம இருந்து கொண்டிருந்தது. வந்து சுற்றி காட்டினாங்க. லைட் நாளும் இப்போ 10 பழுது. சக்தி நிறுவனத்துக்கும் நன்றியை பாராட்டுகிறோம். நியூஸ் ஃபர்ஸ்டில் சுட்டிக்காட்டப்பட்டதை தொடர்ந்து குறித்த வீதி விளக்குகள் திருத்தப்பட்டு ஒளிர ஆரம்பித்துள்ளன. அவர்கள் வந்து அதை செட் பண்ணிட்டார்கள். இப்பொழுது 4 விளக்குகளும் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்காக நாங்கள் சக்தி டிவிக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் மகிழ்ச்சியடைந்த பிரதேச மக்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கும் திருத்த பணிகளை மேற்கொண்ட அதிகாரிகளுக்கும் தமது நன்றிகளை தெரிவிக்கின்றார்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. உலக இளைஞர் மாநாட்டிற்கு முன்னோடியாக நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்ரீலங்கா யூத் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்துள்ள அரவுண்ட் தி வேர்ல்டின் 40 டேஸ் குழாத்தினர் இன்று சுவிட்சர்லாந்து நாட்டை சென்றடைய உள்ளனர். இந்த குழுவினர் நேற்று இத்தாலியில் உள்ள இளைஞர் அமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்தனர். இலங்கையில் நடைபெறும் இளைஞர் மாநாட்டில் இத்தாலி நாட்டின் தேசிய இளைஞர் பேரவையின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என அந்த நாட்டு அரசு பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர்.
இத்தாலி பிரதமரின் செயலாளரின் அலுவலகத்தில் அந்த நாட்டு இளைஞர் விவகார திணைக்களத்தின் அதிகாரிகளை சந்திப்பதற்கு எமது குழுவினருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. இந்த கலந்துரையாடல் இளைஞர் விவகார திணைக்களத்தின் தலைவர் கலோகெரோ மௌசியேரி தலைமையில் நடைபெற்றது. தற்போதுள்ள இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்கால திறவுகோல். இளைஞர் மாநாட்டின் பெருமதியை புரிந்து கொண்டு எமது பிரதிநிதிகள் உங்கள் நாட்டிற்கு வருகின்றனர். விசேடமாக உலகமயமாக்கல் முகாமைத்துவத்தின் போது இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு முக்கியத்துவம் பெறுகின்றது. Global problems and no more national problems. பின்னர் உலக இளைஞர் மாநாட்டை முன்னிட்ட குழுவினர் அந்த நாட்டின் மற்றொரு இளைஞர் அமைப்பான கியோவாலி நெல் மென்டோ அமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்தனர். உலக இளைஞர் மாநாட்டில் தமது அமைப்பின் பிரதிநிதிகள் குழு ஒன்று கண்காணிப்பு மட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக இதன்போது அவர்கள் தெரிவித்தனர். Today we are living in a globalized world. So உலகமயமாக்கப்பட்ட ஒரு கட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து பிரச்சனைகளையும் சர்வதேச ரீதியில் தீர்க்க வேண்டியுள்ளது. எந்த ஒரு நாடும் தனியாக பிரச்சனையை தீர்க்க முடியாது. அனைத்து நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மிக அவசியம். உலகில் இளைஞர்களுக்கு சிறந்த இடம் கிடைக்கின்றது. Opportunities for the future in order to build up a better world for the future. இலங்கையில் நடைபெறும் உலக இளைஞர் மாநாட்டில் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை தலைவர் ஜான் வில்லியம் ஆஷ் கலந்து கொள்வதை உறுதிப்படுத்தியுள்ளதாக பிரதி அமைச்சர் மொஹான்லால் கிரேரோ தெரிவித்துள்ளார். 25 நாடுகளின் இளைஞர் விவகார அமைச்சர்கள் கலந்து கொள்வதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது அவர் குறிப்பிட்டிருந்தார். 2014ஆம் ஆண்டுக்கான உலக இளைஞர் மாநாடு அடுத்த மாதம் 6ஆம் தேதி மாகம் ருகுணுபுர மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமாக உள்ளது. ஆரம்ப நிகழ்வுகளை அடுத்து ஏனைய அமர்வுகள் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளன. එක්සත් ජාතීන්ගේ සම්මේලනයේ ගරු සභාපතිතුමා මේ සම්මුලුවට සහභාගී වීම මම හිතන්නේ අපේ රටට ලැබෙන ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை தலைவர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது நமக்கு கிடைத்த பெரும் கௌரவமாகும். அது மட்டுமல்ல, ஐநா செயலாளர் பான் கி மூனின் இளைஞர் விவகாரங்கள் தொடர்பில் நியமிக்கப்பட்டுள்ள பிரதிநிதியான ஹாமத் அல் அம்தாவை கலந்து கொண்டு மாநாடு நடைபெறும் நாட்களில் இலங்கையில் தங்கியிருப்பதாக விசேட அறிக்கை மூலம் அறிவித்துள்ளார். රැඳී සිටින බව විශේෂ නිවේදනයක් කරලා තියෙනවා. මේ සමුළුව තවත් එක இந்த மாநாடு சாரண ஜம்பரியோ இளைஞர் களியாட்ட நிகழ்வோ அல்ல. இது உலக இளைஞர் மாநாடு என்று அழைக்கப்படுகின்றது. இதனூடாக நாடு என்ற வகையில் சர்வதேச ரீதியில் நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் பயனை பெற்றுக் கொள்ள முடிகின்றது. රටටත් ලෝකයටත් ලබා ගැනීමට පුළුවන්කම තිබෙන්නේ. තරුණයින් පිළිබඳ කොළඹ ප්‍රකාශය இந்த மாநாட்டின் முக்கிய ஆவணமாக கொழும்பு பிரகடனம் அமைகிறது. எதிர்காலத்தில் முன்வைக்கப்படுகின்ற இளைஞர்கள் மற்றும் அபிவிருத்திகளின் போது அவர்களின் ஒத்துழைப்புகளை பெறுவது தொடர்பிலான ஆரம்ப ஆவணமாக நாம் இதனை காண்கின்றோம். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர்களில் ஒருவரான நீல் சண்முகத்தின் இறுதிக்கிரியைகள் இன்று பிற்பகல் போரலை மயானத்தில் நடைபெற்றன. கொழும்பு ஸ்ரீன்லன் மாவட்டத்தில் உள்ள அன்னாரின் வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நீல் சண்முகத்தின் புது உடல் ஒன்று விசேட சமய அனுஷ்டானங்களின் பின்னர் போரலை மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. கல்கிஸ்ஸ புனித தோமஸ் கல்லூரியின் பழைய மாணவரான நீல் சண்முகம் முன்னாள் சிரேஷ்ட கிரிக்கெட் வீரர் ஆவார். திறமையான பந்து வீச்சாளராக திகழ்ந்த அன்னார் 1960 மற்றும் 70களில் இலங்கை கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தினார். வர்த்தக சபை விளையாட்டுக் கழகம் மற்றும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் அணி ஆகியவற்றை அவர் பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். நீல் சண்முகம் நேற்று முன்தினம் மாலை இயற்கை எய்தினார். அம்பலிப்பிட்டி ரத்தனபுரி பிரதான வீதியில் பலவீன பிரதேசத்தில் உராய்வு எண்ணெய் ஏற்றிச் சென்ற கொள்கலன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ரக்குவான கங்கையில் உராய்வு எண்ணெய் கசிந்துள்ளது. இதனால் அந்த ஆற்றை பயன்படுத்தும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். இன்று காலை 6 மணியளவில் இந்த கொள்கலன் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது அருகில் இருந்த வீடொன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. திடீரென இந்த கொள்கலன் வீதிக்கு குறுக்காக பயணித்தது. 10 அல்லது 15 அடிகள் முன்னோக்கி நகர்ந்தது. அதன் பின்னர் நான் அங்கு ஓடிச் சென்றேன். அதன் போது உதவியாளர் கீழே விழுந்திருந்தார். காயமடைந்த அவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன் காரணமாக உராய்வு எண்ணெய் ரக்வானை ஆற்றிலும் கசிந்தது.
இதேவேளை மறு அறிவித்தல் வரை ஆற்றின் நீரை பயன்படுத்த வேண்டாம் என அந்த பகுதி மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நமக்கு 7:45 அளவில் சம்பவம் தொடர்பில் அறிக்கை கிடைத்தது. இந்த ஆற்றினூடாக நாம் 1200 வீடுகளுக்கு நீரை விநியோகிக்கின்றோம். எனவே உடனடியாக அதனை நிறுத்தியுள்ளோம். இதன் காரணமாக அந்த 1200 வீடுகளிலும் வசிக்கும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். භෝග නිවාස 2200කට ආසන්න ප්‍රමාණයක් දැඩි දුෂ්කරතාවයට පත් වෙලා තියෙනවා ජලය නැතුව. இனி விளையாட்டுச் செய்தி. அரசாங்கத்தின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து தொடர்ந்தும் செயற்படுவீர்களானால் தடை விதிப்பதை தவிர வேறு வழியில்லை என இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தை உலக பேட்மிண்டன் சம்மேளனம் எச்சரித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சம்மேளனத்தின் கடிதம் ஒன்று கிடைத்ததாக இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தின் தலைவர் சுராஜ் தந்தனிய உறுதிப்படுத்தினார். உலக பேட்மிண்டன் சம்மேளனத்தின் செயலாளர் தோமஸ் லுண்டே இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தின் தலைவர் சுராஜ் தந்தனியுக்கு அனுப்பியுள்ள கடிதமே இது. இலங்கை பேட்மிண்டன் சங்கம் கடந்த 10ஆம் தேதி நடத்திய விசேட பொதுசபை கூட்டத்தில் இவ்வருடம் தேர்தலை நடத்துவதில்லை என தீர்மானித்தமை இந்த கடிதத்தின் ஊடாக விமர்சிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் ஆலோசனை பிரகாரம் பேட்மிண்டன் யாப்புக்கு முரணாக செயற்படுகின்றமை சர்வதேச விளையாட்டு முறைமை மற்றும் ஒலிம்பிக் கொள்கையை மீறும் செயல் என்பதே உலக பேட்மிண்டன் சம்மேளனத்தின் நிலைப்பாடாகும். அந்த வகையில் எதிர்வரும் ஜூலை 20ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தலை கட்டாயம் நடத்துமாறு உலக பேட்மிண்டன் சம்மேளனம் இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தை கோரியுள்ளது. இந்த கோரிக்கையை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் ஏற்கனவே அறிவித்ததன் பிரகாரம் இலங்கை பேட்மிண்டன் சங்கத்துக்கு எதிராக தடை விதிக்க வேண்டி ஏற்படும் என்றும் உலக பேட்மிண்டன் சம்மேளனத்தின் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.